ரிஷி சார் துர்கா, என்னாச்சு? அடி எதுவும் படலையே? ஓகே, எந்திரி, come on. ரிஷி சார் பாத்து. ரிஷி சார், இந்த குழிக்குள்ள இருந்து வெளியேற எந்த வழியும் இல்ல. வெளியில இருந்து யாராவது வந்து நம்மள காப்பாத்தினாதான் உண்டு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய் துர்கா, இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டு காட்டுல இருக்க எல்லா மிருகத்தையும் வர வச்சிடாத என்ன? உட்கார். கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு துர்கா. என்ன நல்லது நடந்துச்சு ரிஷி சார்? உனக்கு என் காதல புரிய வைக்க, உன்னோட வாழ நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம என்ன உதாசீனப்படுத்திக்கிட்டே இருந்த. இப்ப பாரு, கடவுள் உன் கூட சேர்ந்து சாக்குற வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கான். தேங்க்ஸ் காட். ரிஷி சார், இப்படி உங்க ரூம்ல இருக்கிற மாதிரி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எதனா முயற்சி பண்ணி இங்க இருந்து வெளியில போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா, நான் அப்படியே ஆசைப்பட்டு வந்து குழிக்குள்ள விழுந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நான் எவ்வளவு முயற்சி பண்ண பார்த்தல. இப்படி ஏறின, அப்படியே ஏறின, இந்த பக்கம் ஏறின, அந்த பக்கம் ஏறின, முடியாம தானே வந்து உட்காந்துருக்க. வேணா நீ முயற்சி பண்ண பார்க்கலாம். எல்லாத்துக்கு காரணம் நீயும். இந்த பேப்பர் தான். இந்த பேப்பரை முதல்ல எரிச்சிட்டு அப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றேன். ரிஷி சார், அந்த பேப்பரை என்ன பண்ண போறீங்க? இந்த பேப்பரை சாம்பலாக்க போறேன். துர்கா, ஒழுங்கா அந்த பேப்பரை கொடுத்துரு. அந்த பேப்பர் வந்து ராசி நம்மள அப்படியே குழியில தள்ளிடுச்சு. அது அழிச்சாதான் எனக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். இந்த பேப்பர் தான் மதுமாவை திரும்ப இங்க கூட்டிட்டு வரும். இதை எரிக்க நான் விட மாட்டேன். துர்கா, சொன்னா கேளு துர்கா. குடு துர்கா. துர்கா, நான் தர மாட்டேன். குடு துர்கா. துர்கா சொல்றல. துர்கா குடு. துர்கா குடு துர்கா. உன் கையில இருக்கிற பேப்பர் கொடுக்குற முக்கியத்துவம் கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற. இப்ப என்ன, இந்த குழியில இருந்து வெளியில போகணும், அவ்வளவுதானே? ஆமா. துர்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு துர்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரிஷி சார், என்ன நீங்க சின்ன பிள்ளை மாதிரி பயப்படுறீங்க?
நம்பிக்கைய எப்பவுமே கைவிடக்கூடாது. நம்ம சேர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்கலாம். அவளே சொல்லிட்டா, இதான் சான்ஸ். ரிஷி சார், என்ன பண்றீங்க? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணா இங்க இருந்து வெளியில போயிடலான்னு நீ தானே சொன்ன. அதான் உன்னை தூக்கி. அதுக்காக என்ன ஏன் தூக்க வரீங்க? நான் உன்னை தூக்கி விடுறேன். நீ அப்படியே குழிக்கு மேல போயிட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் அப்படியே குழிக்கு வெளியே வந்துடுறேன். எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே? இந்த தொட்டெல்லாம் நீங்க தூக்க கூடாது. வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க, அத முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் பண்ண விட மாட்டேன். 1 minute. இப்படி வரீங்களா? I have to think. ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அது கொஞ்சம் கஷ்டம். சொல்லுங்க ரிஷி சார். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம். இந்த குழியில இருந்து வெளியில போகணும், அது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் இந்த பேப்பர், இது மதுமா கிட்ட போகணும். அப்பதான் உங்க கல்யாணம் நடக்கும். சத்தியமா முயற்சி பண்ணுவியா? சாமி சத்தியமா பண்றேன். நீ என்ன பண்ற? எங்க வேண்டாம். ஸ்மால் ஸ்டோன். ஒன் டூ. இப்ப பாரு எப்படி பறகுறேன்னு. இங்க வாஸ்து சரியில்லை. ஐயோ, வீரவாசனம் பேசிட்டோம். எப்படி வெளியே போறது? This could be a 150 centimeter and 1 jown and equal to slowly putting air into 3. Push like the rocket launch. You going up. You know? மறைக்கிறாளே. நீங்க நில்ல, இதான் சரியான இடம். துர்கா, இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. இப்ப நீ என்ன பண்றன்னா, அப்படியே குழந்தைய தூக்குற மாதிரி அலுங்காம குலுங்காம என்ன தூக்கி குழிக்கு மேல விட்டுரு. அதுக்கப்புறம் நான் அப்படியே மேல போயிடுவேன். அப்புறம் நான் வந்து உன்னை காப்பாத்துவேன். எப்படி நம்ம ஐடியா? எந்த ரோட்ல போனாலும் முறைக்கிறாளே. வா துர்கா, வந்து முயற்சி பண்ணு. முயற்சி திருவணியாக்கும். லிஃப்ட். அப்ப நீ பண்ண சத்தியம்லாம் ஏமாத்தி சத்தியம் வாங்கினா அது பலிக்காது. கரெக்ட் துர்கா. மனசுக்குள்ள அப்படியே பொங்க பொங்க காதல வச்சுக்கிட்டு வெளியில அதை மறைச்சு ஏமாத்திட்டு இருக்கவங்க நினைக்கிறதெல்லாம் பலிக்காது துர்கா. பலிக்கவே பலிக்காது. மது கல்யாணம். அந்த தேவி கருமாரிக்கு உண்மையிலே சக்தி இருந்தா நம்ம 2 பேரையும் கண்டிப்பா மேல கொண்டு போயிடுவா. ஆமா, உங்க தேவி கருமாரி நம்மளுக்கு அப்படியே கிரேன் கொண்டு வந்து போட்டு நம்ம 2 பேரும் அப்படியே காப்பாத்த போறாங்க. கடுப்பேத்துற மாதிரி காமெடி பண்ணாத துர்கா. அந்த ஆத்தா யாராவது ரூபத்துல வரத்தான் போறா. நம்ம 2 பேரும் மேல போகத்தான் போறோம். ஆமா, நாம மேல போகத்தான் போறோம். ஒரே ஐடியா. ஓ காட், 2 பேரும் கமிங் சூன். என்ன ரொம்ப வேண்டிக்கிறா? விட்டா தீமிதிப்பா போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. எப்படியாவது என்ன காப்பாத்து.
மதுமா கிட்ட இந்த பேப்பரை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும். பேர்ட்ஸ் அப்படியே சொயிங்னு. தப்பிக்க வழியே இல்லையா? பசிக்குது. ஹை, மாங்காய். ரிஷி சார், பசிக்குது. அந்த மாங்காவை பறிச்சு தரீங்களா? நீ கேட்டா உயிரே தருவேன். ஆஃப்டர் ஆல் மாங்காய் அடிச்சு தரமாட்டேனா? இதெல்லாம் ஜுஜுபி மேட்ரு. தட் மேங்கோவா? அந்த மாங்காய் தான். என்ன கட்டி பிடிக்க வந்து பயந்துட்டியா? பயப்படாத. ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் கல் எடுக்க, மாங்காய் அடிக்க. இப்ப எப்படி ஐயா அடிக்கிறான்னு பாரு. அந்த கனியா? జస్ట్ల మిస్. ఇప్పుడు చూడు. இப்ப பாரு. என்னது எனக்கு ரொம்ப மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கல்லு எங்க? இதோ. இனி ரிஷி சாரை நம்பினா பட்னி தான். இங்க கொடுங்க. இந்த கல்ல கரெக்டா அடிச்சிருவேன். கொடுங்க. உங்களை மாதிரி சிட்டில வளர்ந்த பசங்களால இதை அடிக்க முடியாது. இந்த மாதிரி கிராமத்துல வளர்ந்த பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப சுலபம். தள்ளுங்க. குறி வைக்கிறியா? சார் சும்மா இருங்க சார். ரிஷி சார், ஐயோ சைலண்டா பழி வாங்கிட்டாலே. ஐயோ ரிஷி சார். துர்கா. வலிக்குதா ரிஷி சார்? கல்லால் அடிச்ச வலிலாம் போயிடுச்சு. ஆனா அந்த காதல் வலிதான் இன்னும் போல. அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா துர்கா உங்ககிட்ட? ஆரம்பிச்சிட்டீங்களா? வேண்டாம் ரிஷி சார், என்னால உங்களுக்கு பிரச்சனை. நான் மாங்காய் கேட்க போய் உங்க தலையில அடிபட்டுருச்சு. வேண்டாம், விட்டுருங்க. அதை அடிக்க முடியாது. கடைசியா ஒரு முறை ட்ரை பண்றேன். ஓகே? ஆக்சுவலா வாஸ்துபடி நீ நிக்கிற பொசிஷனே சரியில்லை. அதனால தான் மாங்காவை அடிக்க முடியல. நீ ஒண்ணு பண்ணு, என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பி நில்லு. ஓகே? என்ன கமரக்கட்டை பாக்குற மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அது
மன்னிச்சிருங்க ரிஷி சார். பசியில உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டேன். நீ சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தாலே என் வயிறு அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ நீயே அது எல்லாத்தையும் சாப்பிட்ரு. ரிஷி சார், எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த பக்கம் நான் கிடைக்கல. இருங்க, நான் கல்லால உடைச்சு தரேன். சாப்பிடுறீங்களா? சரி. ஏய் துர்கா, அது அப்படிலாம் பண்ணா மாங்கால மண்ணு விழுந்துரும். அதுங்கதா இது உடைக்கிறதுக்கு கல் எதுக்கு? ஐயோ ரிஷி சார், உங்களுக்கு புளிக்கல? காதலி சாப்பிட்டத காதலன் சாப்பிடும்போது கசக்கவும் செய்யாது, புளிக்கவும் செய்யாது. அதெல்லாம் வேற ஒரு லவ் ஃபீலிங். அந்த மாதிரி மரமாட்டேக்கலாம், அது புரியாது. ரிஷி சார், சும்மா என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போக வழிய பாருங்க. என்ன தப்பிக்க வழியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் அதை நம்ப மாட்டேன். நீங்க வேணும்னே இங்க தனியா இருக்கிறதுக்காக போய் சொல்றீங்க. ஆமா, இவங்க அப்படியே பெரிய உலக அழகி. இவங்க கூட அப்படியே தனியா இருக்கதா அப்படியே நாங்க பயங்கரமா பிளான் பண்ணிருக்கோம். ஏதோ இந்த காட்டுல வந்து மாட்டிட்டோமே, திரும்பி போறதும் நிச்சயம் இல்லாம இருக்கு. சரி, கடைசி நேரத்துலயாவது சிரிச்சு பேசி சந்தோஷமா சாவலான்னு பார்த்தா நீ நம்ம ஓவரா சீனை போடுற. உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. அதுவும் நீ ரொம்ப சுமார் ஃபிகர் தான். அடங்க என்ன? இப்படிலாம் வேற யாராவது இருந்ததா கண்டிப்பா திட்டிருப்பாங்க. நான் அப்படி திட்ட முடியுமா? ஏன்னா நீ என் லவ்வர் ஆச்சே. ஆனாலும் உனக்கு கல் மனசு. அடுத்த நிமிஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாத இந்த நேரத்துலயாவது ஏதோ நம்ம லவ்வரு நம்ம கிட்ட ஏதோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா ஏதாவது ரொமான்ஸா பேசிட மாட்டாளன்னு அப்படியே ஏங்கிட்டு இருக்க ஒரு சாதாரண லவ்வர்னா, அதுவும் இந்த குழிக்குள்ள 2 பேரும் தனியா இரவு நேரம், அந்த நிலா வெளிச்சம், ரம்மியமான இந்த இடம், பக்கத்துல என்னோட அழகான காதலி. வாழ்க்கையில இந்த மாதிரி நேரம்லாம் இனி எங்க வரப்போகுது? எனக்குன்னு வாச்சது பாரு. இதெல்லாம் மக்க மரமண்டைங்களுக்கு எங்க புரிய போகுது? ஒத்தட்டோரத்துல ஒரு குட்டி சிரிப்பு எட்டி பாக்குது. கடைசி வரைக்கும் இப்படியே புலம்பிட்டே போயிடுறா ரிஷி. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கு என்னச்சு ஒரு உமா கூட நான் கொடுத்துருவா போறேன். நான் சும்மா சொன்னேன். என்ன பண்ணலாம்? சரி, ஒரு கேம். ஐயோ, என்னால முடியாது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏய் சேச்சா, நீ ஓவராலாம் ஃபீல் பண்ணாத. நீ ஃபீல் பண்ற மாதிரிலாம் இது கேம் இல்ல. இது ஒரு மாதிரி வேற. அப்படி என்ன கேம்? இங்க நீ இல்ல, நான் இல்ல. லூசு, நீ வேலைக்காரி துர்கா இல்ல. அதே மாதிரி நான் முதல்ல ரிஷி இல்ல. நம்ம 2 பேருமே ரிஷி துர்கா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? இன்னைக்கு மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்துட வேண்டியதுதான்.